friends, welcome to my channel my first view. இன்னைக்கு நம்ம நண்டு சூப் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாட் வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி இருக்கோம். எண்ணெய் காயட்டும். சீரகம், கொஞ்சமா சோம்பு, கூடவே பச்சை மிளகாய் 2, வெங்காயம் ஒரு அரை நம்பர் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை நம்ம சளிக்கு சூப்பாகவும் குடிச்சுக்கலாங்க, இல்லைன்னா சாதத்தோடு சேர்ந்து பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோப் போட்டு கை கழுவ மறந்துடாதீங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இதுல நம்ம நண்டு சேர்க்கலாம். இது கொடுக்க சூப்புக்காக இங்கே நான் நண்டோட காலும் கொடுக்கும் மட்டும்தான் வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். சீரகம், மிளகு, கூடவே தனியாவும் வர மிளகாயும் சேர்த்து இடிச்சுக்கலாம். இதோட கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்து இடிச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, நண்டு கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இடிச்சு வச்சுக்கிட்ட சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி விடலாம். கூடவே நம்ம கொத்தமல்லியோட தண்டு பகுதியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லியோட தண்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. கொத்தமல்லி தலையை போட்டு டிஷ்ஷை முடிச்சிடலாம். இந்த நண்டு சூப் இல்லைன்னா ரசம், சூப்பாகவும் குடிச்சிக்கலாம், இல்லை சாதத்தோட ரசமாகவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சளிக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த நண்டு சூப், நண்டு ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.